சர்வே பண்ணுறது நீங்கள் எங்கள் கட்சியில் இருக்கீங்களா? இல்லைல்ல, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல. சர்வே பண்ணுறதுன்னா நாங்கள் சர்வே பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு அதில் ஒரு சிரமமும் இல்லை, எங்களுக்கே ஒரு சிரமமும் இல்லை. நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அடுத்தவன் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானதுங்கிறான். இப்போ நான் என்ன செய்யலாம்? கூட்டணி வைத்து வென்று போனவர்கள் யாராவது ஒருத்தர் இதை சாதித்தார்கள் என்று சொல்லுங்க, நான் கூட்டணி வைக்கிறேன். சாராய கடையை மூடுவேன் அப்படின்னு இந்த கட்சிகள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பல லட்சக்கணக்கான 3100 வேலை வாய்ப்புக்கு 13 லட்சம் பேர் டிஎன்பிசியில தேர்வு எழுதுறான், தமிழ்நாடு தேர்வாணையத்தில். அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிற்கிறான்? யார் பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க? 60 ஆண்டுகால ஆட்சி செஞ்சுட்டு 1000 ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கை வைக்கிறது, கை நீட்டி நிக்க வச்சதாமே. காலையில என் பிள்ளை இங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தான் சோறு திங்கணும்னு பசியோட வச்சது யாரு? இந்த 4 கட்சிகளை தாண்டி நாட்டுக்கு தீமை வந்துருச்சா? இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு என்ன போக சொல்றீங்களா? சொல்லுங்க. போறேன், நான் போறேன். சொல்லுங்க. எவனாவது ஒருத்தன் நின்று உரிமையோட அந்த ஆட்சிகள் செய்யற தவறை தட்டி கேட்க துணிவு இருக்கா? சொல்லுங்க. இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. கூட்டணி போ, கூட்டணி போன்னு. என்னை எவனுமே கேட்கல கூட்டணி போகாதுன்னு. உங்களுக்கு தெரியுமா, கட்சியில சேர விரும்புவர்கள் சொல்லி நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம். அதுல எழுதி கொடுத்தோம், பின்னாடி திருப்பி பார்க்கணும்னு எழுதியிருக்கான். 800 பேர் சேர்ந்தா 550 பேர் எழுதியிருக்கான், எவனோடும் சேர்ந்துராதரான்னு. இதே வானூதியில ஏறும்போது இறங்கும்போது என் தாய் தந்தையர் ஒத்த வயசுல கும்பிட்டு, ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்று போராடிறியா, எவனோடும் சேர்ந்துராதராசான்றான். ஏங்க, பல ஆயிரம் கோடி பேரம் பேசி துணை முதல்வர் அது மத்திய அமைச்சர்னு பேசிய போலங்க. இவன் பிரபாகர மகங்கவன், உலக போர் செஞ்சவன் மகன், தலைவனோட வீரனுடைய மகன். 20 நாடுகளின் துணை கொண்டுதான் எல்டிடியை வீழ்த்தணும்னு கோத்தபாய ராஜபக்சே மகிந்த ராஜபக்சே சொன்னது இருக்கா இல்லையா? 20 நாடுகள் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குன்னா அது உலக போரா இல்லையா? யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு, உலக போரா இல்லையா? இனிமேல் உலக போர் வந்தா 4வது உலக போர், 3வது உலக போரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான். என்னை போய் சமரசம் செய்ய, இவன்ட்ட போய் நில்லு. சரியா? சரியா? நான் கூட்டணி வைக்கல, தோத்து போயிட்டேன். நட்டம் ஏதாவது இருக்கா? நட்டம் ஏதாவது இருக்கா? இருக்கா? என்ன 2000 கோடியை முதலீடு செஞ்சேன் நான். அதிகாரம் என்னை விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சியை சொல்லு. நான் சொன்னா பரந்தூர்ல விமான நிலையம் கட்டணும், நீ கட்டி காட்டுன்றேன். நான் போராடி 8 வழிச்சாலை நிக்குது, நான் போராடி டங்ஸ்டன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டில் நிக்குது, நான் போராடி பேனா வைக்கல நிக்குது. அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போடு, வரும். கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது. அதிகாரத்துக்கு எப்ப வருவ? எப்ப வருவ? எப்ப வருவ? போட்டா வருவேன். அதை விட்டு எப்ப வருவேன்? அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண? நான் வரணும்னு நினைச்சா வருவேன். இதுல ஒரு கேள்வி, நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண? அதிகாரத்துக்கு வந்தவன் தீமையை பண்றான். நான் நன்மையை செய்யணுங்கிறேன். நான் எடுத்து இந்த புள்ள வந்தா நாடு மக்களும் நல்லா இருக்கும்னு நினைச்சினா போடு, இல்லைன்னா மறுபடியும் நீ தெருவில் போடு, நீ அவனுக்கு போடு. அவ்வளவுதான். என்ன இருக்குது? போட்டு அப்புறம் போராடு, என்னைய கூப்பிடு, அதுக்கப்புறம் பேசுறேன். நீ வா, வீடு இடிக்கிறான், இங்க வா, இந்த பாரு உயர் மின்னழுத்த கோபுரம், இந்த பாரு கையில் எரிவா உள்ள பதிக்கிறான். தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கூட தேர்தலுக்கு முன்னாடி நாங்க கூட்டணி வைக்க போறோம் அப்படின்ற விருப்பத்தை தெரிவிச்சு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச அப்ப இருந்து இப்ப வர நாங்க கூட்டணி அப்படின்ற பேச்சுக்கே இடமல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். குறிப்பா இந்த 15 ஆண்டுகள்ல தோல்வி 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 அப்படின்னு தோல்வியை மட்டுமே சந்திச்சு வந்தாலும் கூட நாங்க எத்தனை முறை தோல்வியை சந்திச்சாலும் இன்னமும் நாங்க தனிச்சே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை உண்மை, நேர்மை, தமிழ் மக்கள் தமிழ் மண்ணில மானத்தோட வாழணும், இலவசங்களை எதிர்பார்த்து இருக்க கூடாது, ஒரு தற்சார்பு பொருளாதாரம் கொண்ட மாநிலமா தமிழகத்தை மாத்தணும் அப்படின்ற ஒரு உயரிய கொள்கைகளை வச்சிருக்காங்க. ஆனா இப்படி உயர்ந்த கொள்கைகள் மற்றும் சிந்தனைகளை வச்சிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் பற்றி தான் நிறைய அவதூறு கருத்துக்களானது பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. கட்சி ஆரம்பிச்ச ஆரம்பத்துல அணு ஆயுதங்களை விட அவதூறு தான் ரொம்பவே பயங்கரமான ஆயுதம் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவரை பற்றி அவதூறு மட்டுமே பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.
குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கும் சூழல்ல தற்போது சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்புவது பற்றி தங்களது கருத்தை வெளியிட்டுள்ள உயர்நீதிமன்றமானது சிஎம் விஜய் பற்றி பேசினால் நடவடிக்கை எடுக்கும் போலீசார், சீமான் பற்றி பேசினால் நடவடிக்கை எடுப்பது இல்லையா என கேள்வி எழுப்பிய நீதிபதி, சீமான் தொடர்புடைய மார்பிங் புகைப்படங்களை உடனடியாக அகற்றி யூடியூபர் மீது வழக்கு பதிய தமிழகத்திற்கு சீமான் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் என்று மதுரை உயர்நீதிமன்ற அமர்வானது தங்களது கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதன்படி சீமான் தமிழகத்தோட தவிர்க்க முடியாத தலைவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பது தற்போது நாம் தமிழர் கட்சியினரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இப்ப வர தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக சீமான் அவர்கள் எத்தனையோ போராட்டம் எத்தனையோ முறை சிறை சென்று வந்திருக்காரு. குறிப்பா இப்ப இந்த 2026 தேர்தல்ல தங்களோட வாக்கு சதவீதத்தை பாதியா குறைச்சுக்கிட்டாலும் கூட இன்னமும் கூட நான் மக்களுக்காக தான் பணி செய்வேன் அப்படின்னு மக்கள் பணி செஞ்சு வந்துட்டு இருக்காரு. எனவே மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு சொன்ன இந்த கருத்தானது சீமானுக்கு முற்றிலும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம்.